இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட 1 முதல் 3ஆம் வகுப்பிற்கான அந்த புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேடு வெளியிடப்பட்டு கருத்தாளர்கள் வரவழைக்கப்பட்டு ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் ஆசிரியர்கள் அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்க போற அந்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களிடையே இந்த கருத்தாளர்கள் இந்த கையேடை வழங்கி எந்த பாடத்தை எப்படி அணுகணும், எந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி தரணும்னு இந்த புதிய பாடத்திட்டம் அவங்க கிட்ட சொல்வதற்கான பயிற்சியை இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு மாவட்டத்தோறும் போய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களை பயிற்சி கொடுப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் மற்றவர்கள் கொடுத்து இந்த ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸும் சொல்லப்படுற இந்த பயிற்சி முறை இன்று துவங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாணவ மணிகளை இந்த புதிய பாடத்திட்டத்தை இந்த பயிற்சியை நிறைவு செய்து இந்த ஆசிரியர்கள் இந்த இங்கே கற்றுக்கொண்ட தாற்பயங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களே கொண்டு போய் இதை சேர்க்க போறாங்க. அதை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரா வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க உங்களோட பேச்சு அருமையாக தான் இருந்தது. அந்த மக்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ் குறிப்பா நீங்க எப்படி இந்த ஆரம்ப பள்ளி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொன்னீங்களோ அதே போல இந்த வளர இளம் பருவம் கரெக்ட், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு? ஆமாம், இப்போ ஸ்கூல் ரீஓப்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களுமே ஜூன் மாதம் 1ஆம் தேதியே திறக்கப்படுகிறது. ஆனால் 1லிருந்து 3ஆம் வகுப்பிற்கான அந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும் அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும் 4ஆம் தேதி தான் திறக்கிறோம். அது என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இதே ட்ரைனிங்கை வெக்கேஷன் டைம்லேயே கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸ் கொடுத்து 1ஆம் தேதி எல்லா ஸ்கூலும் திறந்திருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு மறைமுக சுமையாக மாறி இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் சுமை வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்போ 1ஆம் தேதி இதே 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மாணவர்களாக வர போகிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை முதல்ல கற்றுக்கிட்டு அந்த 3 நாட்கள் மாணவர்களாக இருந்துட்டு பிறகு அந்த மாணவர்களை பார்க்க போகிறாங்க. அப்போ வெறும் தொடக்க நிலை மட்டும் கிடையாது, இடைநிலை, உயர்நிலை எல்லா ஆசிரியர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கான எல்லா ஆலோசனைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை அறிந்து அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆமாம், முதன்மைக்கு என்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல பள்ளிக்கல்வித்துறை எப்போதுமே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுரிமை, மண்ணுரிமை அதில் மாற்று கருத்தே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா துறையுமே தலைவருக்கு ரொம்ப பிடித்த துறை தான். அதுலேயும் சொல்லப்போனால் இந்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு திசையை நோக்கி நாங்கள் வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பெண்களின் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைகள் நலனாக இருக்கட்டும், முதியோர் நலனாக இருக்கட்டும், நீங்கள் போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களின் கீழே மாற்றுத்திறனாளிகளினுடைய வெல்ஃபேரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்ட். யாரெல்லாம் ரொம்ப வீக்கர் செக்மெண்ட்டாக இருக்காங்களோ, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, சோஷியலி அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவர்களுக்கான விஷயங்களும் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கும். ஆமாம், நேற்றே அதை குறித்த கோப்புகள்லாம் ஆய்வு செய்து அதில் நாங்கள் கையொப்பமிட்டு இருக்கிறோம். அடிப்படை வசதிகள்னு சொல்லப்படுற எல்லா வகையான, அதாவது முதல் விஷயமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை வசதியெல்லாம் மேம்படுத்தி எல்லா கழிப்பறைகள்லையும் சில கழிப்பறைகள் மோசமாக இருந்தால் அதெல்லாம் ஆய்வு செய்து குடிக்க நீர், அந்த குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், சில வகுப்பறைகள் வெளிச்சம் பத்தாது, சில வகுப்பறைகளுக்கு கரும்பலகை தேவைப்படும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதையும் அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அதுவும் அதற்கான அறிவிப்பும் விரைவில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.